ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் நிலக்கடலை எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கைவிடாமல் வறுத்துட்டுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நம்ம நார்மலாக சட்னிக்கு அரைக்கிறதுக்காக வறுப்போம்ல, அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்கலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம ராகி மாவு செய்கிறதுக்காக அந்த பிசைவோம்ல, அதுக்காக தண்ணி சூடு பண்ணி லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. அப்புறம் மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணியில். நீங்கள் தூள் உப்புன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்க வேணாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பிசையணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் ராகி அடைக்கி பிசைவோம்ல, அதோட கொஞ்சம் தண்ணி வச்சு பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு பேசணும் நல்லா பாருங்கள். இது மாதிரி கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சரியாக வரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடாதீங்க, சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா தட்டி கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் வைக்கோங்களா, அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நிலக்கடலை தோல் நீக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது இதில் நீங்கள் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன். அதே மாதிரி தேங்காய் 1/2 கப் திருகி அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வெல்லம் பாவு காய்ச்சுவங்களா, அந்த மாதிரி சும்மா மெல்ட் ஆனால் போதும். ரொம்ப இது பண்ண தேவையில்ல, பாகு பதெல்லாம் தேவையில்ல. சும்மா இதானால் போதும். அதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் நிலக்கடலை அரைக்கும் போதே ஏலக்காய் அரைச்சிக்கங்க, பிரச்சனை இல்லை. நம்ம அதை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஏன்னா சுட செஞ்சால் கை சுட்டுக்கும். அதனால் ஆற வச்சுட்டு அப்புறம் இலையில லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படி தண்ணி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க, நெய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ராகியோட அந்த இது இருக்குல்ல, பிசைஞ்சு வச்சுங்க மாவு, அதை நல்லா தட்டிக்கலாம். மெலிஸ்னா தட்டிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தடிமனாக தட்டிட்டேன், நீங்கள் கொஞ்சம் மெலிஸ்னா தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பூர்ணம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா அகலமாக விரித்து எடுத்துக்கோங்க, தட்டி எடுத்துக்கோங்க. இலை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இது குட்டி இலைன்றதுனால நான் முழு இலையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இதில் பூர்ணம் வைக்கணும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெளியெல்லாம் போகாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்களே மெசேஜ் பண்ணுவீங்க. பாருங்கள், அப்படியே மூடிடணும். இலையை மூடிட்டு அப்படியே அழுத்தி கொடுத்து வச்சுட்டிங்கன்னா சரி போதுங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இருக்கிற எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். இதை நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இட்லி மூடியில் வச்சு அவிச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டை ரெடிங்க. இது பார்க்குறது உங்களுக்கே தெரியும், இலையோட அந்த வாசத்தோடு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே விரிச்சல் மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். விரிக்கிறது கொஞ்சம் சுடுது, அதனால் கொஞ்சம் நேரம் ஹார்ட்டுன்னு விட்டு சுடுறேன். விட்டு ஓப்பன் பண்ணுறேன். சுடுது ரொம்ப. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம கொழுக்கட்டை. அப்படியே அந்த இலை சேஃப் கூட தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் தட்டி பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? நல்லா வந்திருக்குங்க. உண்மையே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்கள ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னங்க, செஞ்சு சாப்பிட்டு உங்கள் மெசேஜ் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.